இது வந்து மூவி ரிவ்யூ கிடையாது. இருக்கிற அந்த கோர் ஐடியாலஜி ரைட்டா இல்ல அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான கதைகள் கொண்ட படங்கள் வந்து நல்லா நாளுமே நீங்க போய் பாருங்க. எப்படியும் வந்து அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டு 2 ஹீரோ நடக்க விட்டு ஒரு படம் எடுத்து அதை உங்ககிட்ட விற்க தான் போறாங்க. நீங்களும் போய் ஏமாற தான் போறீங்க. அப்படி போய் ஏமாறுறதுக்கு இந்த மாதிரியான நல்ல கதைகள் இருக்கிற படம் வந்து நல்லா இல்லைனாலும் அதுக்கு ஒரு தாட்டி போய் பார்த்து நீங்க ஏமாறுறதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா யாருமே பேசாத, யாருமே தொடாத டாபிக்லாம் வந்து நிறைய இருக்கு தமிழ் சினிமால. ஸோ அதை வந்து எடுத்து படமா பண்ணியிருக்காங்க. சமூகத்துல வந்து விடோஸ, ஒரு கைம்பெண்களை, அந்த மாதிரியான பெண்களை வந்து எப்படி இவங்க வந்து ட்ரீட் பண்றாங்க, எப்படி வந்து இந்த ஆண் சமூகமா இருக்கட்டும், பெண் சமூகமா இருக்கட்டும், இவங்க வந்து அந்த விதவைகளை வந்து எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறத வந்து இந்த படம் வந்து நெத்தியில் அடிச்ச மாதிரி வந்து பேசியிருக்கோம். ஏன் வந்து ஆண் துணை தேவை, ஏன் வந்து மறுமணம் வந்து கண்டிப்பா தேவை அப்படிங்கறது வந்து இந்த படம் பேசியிருக்கு. கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டை விட கல்யாணம் ஆகி விதவையான பெண்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட், அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி சொந்தங்களுக்குள்ளேயே வந்து ராசி இல்லாதவன் பேசுறதா இருக்கலாம். இது எல்லாமே அதிகமா நடக்கும். பெண்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்ம எந்த விதத்திலையும் கேட்டவே கூடாது. பெண்களுடைய ஒப்பீனியன் வந்து மயிருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆண் குழந்தைகளையுமே வளர்த்துறதும் பெண் குழந்தைகளையுமே வந்து வளர்த்துற ஒரு முறையில தான் நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம். பெண்களுடைய ஒப்பீனியனை கேட்கிற அந்த மாதிரியான மனநிலையில இருந்து இவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இவனுக்கு யாருமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. அண்ட் தென் விடோஸ் ஆனா வந்து மறுமணம் பண்ணி வைக்க போறது இல்ல. இவனுங்களுக்கு என்ன வந்து தேவையோ, இவனுக்கு எது வேணுமோ அதுக்காக தான் பெண்கள். இந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து மிஸ்கினோட ஸ்பீச் பார்த்தா அப்படியே நட்டா தேட்டருக்கு போயிட்டேன். ஸோ அங்க வந்து அந்த இமேஜ் காமிக்கும் போது தான் எனக்கே தெரியும். ஸோ வெற்றிமாறன் கூட இந்த இந்த கதைக்கான இந்த களம் கொடுத்துட்டா அந்த இடமே வந்து அந்த கதைக்கு வந்து ஒரு கதை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து கள்ளக்குறிச்சியில தான் இந்த கதை நடக்கிற மாதிரி, அந்த கள்ளக்குறிச்சி பக்கமா அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இன்னைக்கு பல ஆண்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அங்களுடைய விதைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். அது வந்து பார்க்குற ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுங்கிறத தாண்டி வந்து அங்கன்னு எத்தனை பெண்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய பெரிய இந்த மாதிரியான மனித இழப்பு நடக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குடும்பம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெண்கள், அவங்க எவ்வளோலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அந்த கள்ளக்குறிச்சிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். வந்து சோசியல் மீடியால பேசுறாங்கல்ல, ஆணுக்கு வந்து பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படின்னு அந்த அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். அண்ட் தென் இதை வந்து எதெல்லாம் வந்து ஒன்னா இருக்குதோ அதை ரெண்டா பிரிச்சு இதுல இது பெருசா இது பெருசா, ஆண்கள் பெருசா இல்ல பெண்கள் பெருசா அப்படின்னு வந்து பேசுறது வந்து இவனுக்கு பேசிட்டே தான் இருப்பானுங்க. ஆனா ஆண்களும் பெருசு கிடையாது, பெண்களும் பெருசு கிடையாது. இது 2 பேரும் சேர்ந்தாதான் வந்து அங்க வந்து பெருசு. சேர்ந்து ஒரு குடும்பமா இருந்தாதான் பெருசு. இங்க ஆண் பெருசு பெண் பெருசுலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.